வெல்கம் டு ஆன்லைன் கிளாஸ் வித் ஹேமா. இன்றைக்கி 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் பேஜ் நம்பர் 13 சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். Fourth one, the average of two rational numbers lies between them. The average of two rational numbers lies between them. இது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் the average of two rational numbers lies between them. So for example 2/3 ரெண்டு ரேஷனல் நம்பர் எடுத்துக்கிறோம். 2/5ன்னு ரெண்டு ரேஷனல் நம்பர். இப்போ ஆவரேஜ் ஆஃப் டூ ரேஷனல் நம்பர்ஸ்னால் இவன் எப்படி ஆவரேஜ் கண்டுபிடிக்கணுன்னாலே ஆஃப் இன்ட்டு 2/3 ப்ளஸ் 2/5 ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ரெண்டு ரேஷனல் நம்பருக்குனாலே ஆஃப் இன்ட்டு ரெண்டு என்ன ரேஷனல் நம்பர்ஸ் கொடுத்துரும். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 2/3 2/5 எடுத்துக்கிறோம். ஸோ ஆஃப் இன்ட்டு இதுக்கு 15 எல்சிஎம். ஸோ டினாமினேட்டர் 15, இதே நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணால் 10 ப்ளஸ் 5 3s are 15, நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணால் 6/15 ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு 10 + 6 16/15. இப்போ இதை கேன்சல் பண்ணால் 8 ஈக்குவல் டு 8/15. இப்போ இது பாருங்கள், இந்த 2/3 வந்து 10/15, இது வந்து 2/5 வந்து என்ன 6/15. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் என்ன 8/15. அப்போ என்ன த ஆவரேஜ் ஆஃப் டூ ரேஷனல் நம்பர்ஸ் லைஸ் பிட்வீன். இந்த 8/15 இந்த நடுவில் வருதா. இப்போ ஒரு லைன் வரைகிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு லைன் செக்மெண்ட் வரைகிறோம். இது என்ன, இது 10/15, ஒரு லைன் செக்மெண்ட் வரைகிறோம். இதில் வந்து இங்கே வந்து 6 இங்கே 6/15 வருது, இங்கே வந்து 10/15 வருது. அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் 8/15. ஸோ த ஆவரேஜ் ஆஃப் டூ ரேஷனல் நம்பர்ஸ் லைஸ் பிட்வீன் தெம். ஃபஸ்ட்டு சொல்கிறேன், இது வந்து 2/3 2/5 ஆஃப் இன்ட்டு 2/3 ப்ளஸ் 2/5. இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா 10 + 6. ஸோ ஆஃப் இன்ட்டு 8/15. 2/3க்கு என்ன 10/15, 2/5க்கு 6/15, இது வந்து 8/15. ஸோ லைன் செக்மெண்ட்டில் வந்து the average of two rational numbers 8/15 lies between them. So the statement is true. Next, fifth one, there are unlimited number of rational numbers. There are unlimited number of rational numbers between 10 and 11. இப்போ 10 and 11க்கு முன்னாடி the statement is true. So 10.1 10.2 etc. நிறைய இருக்குல்ல. So the statement is true. Next, third one, find the rational numbers represented by each of the question marks marked on the following number lines. இப்போது ஒரு லைன் செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. லைன் செக்மெண்ட் -4 -3 -2 -1 0 1 2 3 0 1 2 3. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 1. இப்போ எப்போவுமே இந்த லைனை விட்டுறணும், இந்த நம்பரை விட்டுறணும். அதுக்கு அடுத்தது வந்துடுறது எத்தனை பார்ட்ஸாக இருக்குன்னு பார்க்கணும். 1 2 3 பார்ட்ஸாக பண்ணியிருக்காங்க. இந்த மிடில் வந்து இப்போது -3 -4 இப்படி வச்சுக்கோங்க. 1 2 3 3 பார்ட்டாக பண்ணியிருக்காங்க. இதை எடுத்து தனியாக போட்டிருக்கேன். இப்போது என்ன எழுதணும்னா ஆன்சரு லைனு -3 இங்கே -4 இந்த பார்ட்டை விட்டுறணும். இது ஃபஸ்ட் பார்ட், இது செகண்ட் பார்ட், இது தேர்ட் பார்ட், 3 பார்ட்டாக நடுவில் பிரிச்சுருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கு ஆன்சர் என்ன எழுதணும்னா ஃபஸ்ட் ஒனுக்கு த நம்பர் லைஸ் பிட்வீன் -3 and -4. The unit part between -3 and -4 is divided into 3 equal parts.
இப்போ இது என்ன ஃபஸ்ட்டு பார்ட் என்ன -3 1/3, இது -3 2/3, இது -3 3/3. அப்போது is divided into 3 equal parts and the second part is asked. இப்போ செகண்ட் பார்ட்டு தான் கேட்டிருக்காங்க. இதில் செகண்ட் பார்ட் போட்டு கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டில் புக்கில் கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க இங்கே. ஸோ ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் என்ன -3 2/3. therefore the required number is -3 2/3. இது -3 2/3 அப்படியே விட்டுறலாம், இல்லைனா வந்து இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 3 3s are 9, 9 + 2 -11/3. அதே மாதிரி செகண்ட் ஒன் -3 -2 -1 0 1 2. இப்போ வந்து இந்த நம்பரை விட்டுறணும், அடுத்த பார்ட்டை எடுத்துக்கணும். லைஸ் பிட்வீன் 0 and -1. ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட் ஃபோர்த் பார்ட் ஃபிஃப்த்து பார்ட். இப்போ எந்த பார்ட்டு கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க செகண்ட் பார்ட். அப்போ என்ன எழுதணும், the required number lies between, இங்கே 0 போட்டுக்கோங்க, இங்கே வந்து -1 1 2 3 4 5 5 1 2 3 4 5. இந்த நம்பர் மட்டும் இன்க்ளூடடு, எது ஸ்டார்டிங் நம்பரோ அதை விட்டுறணும். ஸோ த ரெக்வயர்ட் நம்பர் லைஸ் பிட்வீன் 0 and -1. The unit part between 0 and -1 is divided into 5 equal parts and the second part is taken. இப்போ இது 4 ஈக்குவல் பார்ட்ஸ்ன்றதால, இது வந்து 3 ஈக்குவல் பார்ட்ஸ்ன்றதால 3/3 பிரிக்கிறோம். இது 5 ஈக்குவல் பார்ட்ஸ்ன்றதால 5 பிரிக்கிறோம். அப்போ என்ன வரும், இது -1/5 செகண்ட் பார்ட் தான் கேட்டிருக்காங்க. -2/5, இது -3/5, இது -4/5. ஸோ அந்த செகண்ட் பார்ட் இஸ் ஆஸ்க்டு. அப்போது செகண்ட் பார்ட் என்ன, therefore the required number is -2/5. எப்போவுமே 0 1 2 3 4 5 5 பார்ட்டாக பிரித்ததால் டினாமினேட்டர் 5ன்னு எழுதிக்கணும். -1/5, இது -2/5, -3/5, -4. இப்போ செகண்ட் பார்ட் -2/5. இதே ஃபஸ்ட் சம்மில் என்ன பண்ணியிருக்காங்க, செகண்ட் பார்ட்டு கேட்டிருக்காங்க. 3 ஈக்குவல் பார்ட்ஸு, அதில் செகண்ட் பார்ட் கேட்டிருக்காங்க. 3 பார்ட்டாக பிரிக்கிறதால டினாமினேட்டர் வந்து 3ன்னு போட்டுக்கிறோம். 5 பார்ட்ஸும் பிரிக்கிறதால டினாமினேட்டர் வந்து 5ன்னு போட்டுக்கிறோம். அடுத்து தேர்ட் சம் -3 -2 -0 1 2. இப்போ இதில் எந்த பார்ட் கேட்டிருக்காங்க, செகண்ட் பார்ட்டுக்கு லைஸ் பிட்வீன் 1 and 2 இஸ் டிவைடட். தேர்ட் பார்ட் கேட்டிருக்காங்க 1லேருந்து 2 வரைக்கும். இப்போ 0லேருந்து -1ன்னா இப்படி ரிவர்ஸில் வரணும். இங்கே 1லேருந்து 2ன்றதால தேர்ட் பார்ட் கேட்டிருக்காங்க. அப்போது 1 2 3 4 இஸ் டிவைடட் இன்ட்டு 4 ஈக்குவல் பார்ட்ஸ். அந்த தேர்ட் பார்ட் இஸ் டேக்கன். தேர்ட் பார்ட் என்ன, இது 1 1/4, இது 1 2/4, இது 1 3/4. இப்போ தேர்ட் ஒன் வரைஞ்சிக்கோங்க. 0 1 2 3 4. இப்போது 1லேருந்து 2 வரைக்கும் எத்தனை பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க, 1 2 3 4. அப்போது இது வந்து 1 1/4, இது 1 2/4, 1 2/4, இது 1 3/4, 1 4/4. இது ஆஃப். ஓகே, 1 1/4, 1 2/4, 1 3/4. தேர்ட் பார்ட்டு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் என்ன, 1 3/4. அதான் எழுதும்போது என்ன எழுதணும், த ரெக்வயர்டு நம்பர் லைஸ் பிட்வீன் 1 and 2
the unit part between 1 and 2 is divided into 4 equal parts. 1 2 3 4 equal parts, and the third part is taken. Therefore the required number is in 1 3/4. இது improper fraction convert பண்ணா 1 4s are 4, 4 plus 3 7/4. Thank you.